அதிகாரம் 4 இந்த யோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டு இருந்தான். இந்த யோவான் ஸ்நானகன் நினைச்சிருந்தா ஏராளமான ட்ரெஸ் போட்டிருக்கலாங்க. ஆண்டு இயேசு ஒரு நாள் கேட்பாரு, வனாந்திரத்துக்கு எங்கே எதற்கு போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த நபரை பார்க்கவோ அப்படின்னுவாரு. ஜனமெல்லாம் அமைதியா இருப்பாங்க. மெல்லிய வஸ்திரம் தரித்த அரண்மனையில் இருக்கிறாங்களே அப்படின்றார் கர்த்தர். அப்படின்னா அது என்னன்னா பணக்காரன் போடுறது, காஸ்ட்லி ட்ரெஸ். யோவான் நினைச்சா அப்படி செய்திருக்கலாங்க. யோவான் நினைச்சிருந்தா நல்ல அழகான ட்ரெஸ் ஜிகு 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 போட்டு என்ன செய்திருக்கலாம்? வந்து நின்றுருக்கலாம். வெள்ளி வஸ்திரம் தரிச்சு அலங்காரம் பண்ணி அவன் போட்ட ட்ரெஸ் என்ன ட்ரெஸ்ஸா சொல்லுங்க? என்ன ட்ரெஸ்? ஒட்டக மயிறு அறையில ஒரு அதாவது ஏன் அந்த ட்ரெஸ் போட்டாங்க? தரித்திரமா, வறுமையா, இல்ல அவனுக்கு ஷூட் ஆகாத அந்த ட்ரெஸ் இல்ல. யோவான் ஸ்நானகன் ஒரு தீர்க்கதரிசி. இந்த நாட்களில் தீர்க்கதரிசியில் வந்து சணல் ஆடை, அதாவது சாக்கு துணி, இப்படிப்பட்ட மயிர் துணிகள் இதைத்தான் அவங்க போடுவாங்க. இது யோவான் பார்க்குறான், நான் விதவிதமா ட்ரெஸ் பண்ணலாம், ஆனா நான் யாரு? கர்த்தருடைய ஊழியக்காரன், நான் தீர்க்கதரிசி, எனக்கு இந்த ட்ரெஸ் தான் சூட்டபிள். அப்போ என் ட்ரெஸ் பார்க்கறோம் சொல்லணும், அவர் ஊழியக்காரர் போல இருக்குதே. அவர் யாரு? ஊழியக்காரர் போல. ஏன் சொல்றாங்க? அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ். உதாரணத்துக்கு நீ சொல்ல முடியும், புரிஞ்ச சொல்றேனே. சவுல் ஒரு நாள் குறி சொல்றேன் போய் கேட்பான், செத்து போன சாமுவேலை எழுப்புங்கன்னு. உணவு குறி சொல்றவ அப்படி இப்படின்னு பண்ணுவா. ஓ பாதாளத்துல உருவம் எழும்பி வர காண்கிறேன் அப்படின்னுவா. உடனே சவுல் கேட்பாரு, அவர் எப்படி இருக்கிறாரு? அவர் இப்படி போத்திட்டு வர, ட்ரெஸ் இப்படி இருக்குது சொன்ன அவர் சாமுவேல் தான்றான். சவுல் எப்படி எதை வச்சு சொன்னா? சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி, அவன் சாக்கு துணி தான் போட்டிருப்பாரு. அப்போ அந்த ட்ரெஸ் அவன் யாருங்கிறத, அப்போ நம்ம வெளிப்புற அடையாளங்கள் நாம் யார் என்பதை என்ன செய்யணும்? ஆவிக்குரியன் எப்படி தெரியுங்களா? வெளிப்புற அடையாளங்களில் தான் ஒரு ஆவிக்குரியவன், தான் ஒரு கிறிஸ்தவன் என்பதை விளங்க பண்ணணும். குறிப்பாய் நம்ம ட்ரெஸ், நம்ம அலங்காரம் இஷ்டம் போல இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இதை நான் அடிக்கடி கண்டிப்பாய் சொல்லுகிறேன். ஆவிக்குரியவன் இப்படிதாங்க ட்ரெஸ் பண்ணணும். ஒரு வரைமுறை இருக்கு. கவர்ச்சிகரமான, அடுத்தவர்கள் இடர பண்ணுகிற ட்ரெஸ் ஆவிக்குரியவனுக்கு அடையாளம் இல்லை. ட்ரெஸ் எது வேணாலும் போடலாம். பாஸ்டர் எந்த ட்ரெஸ் போடணும் லிஸ்ட் கொடுங்க, அதெல்லாம் கொடுக்க முடியாது. நீங்க எந்த ட்ரெஸ் வேணாலும் போடுங்க. ஆனா வேதம் சொல்லுது, புருஷன் உடைகளை ஸ்திரீகள் தரிக்க கூடாது, யாருக்கு இடரல உண்டாகக்கூடாது. உங்க ட்ரெஸ், உங்க அலங்காரம், உங்க மேக்கப்பு, இது எல்லாமே சர்டன் லிமிட் அதுக்குள்ள இருக்கணும். நீங்க ஆவிக்குரிய லிமிட்டுக்குள்ள இருக்கணும். யாருக்கும் இடலை உண்டாக்குற கவர்ச்சியான ட்ரெஸ், ஆணா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டுங்க, மற்றவர் இடரப்புனுகிற அடையாளத்தை என்ன செய்யக்கூடாது? காண்பிக்க கூடாது. ட்ரெஸ் மாத ட்ரெஸ், அலங்காரம், உங்க பேச்சு, நீங்க பேசுற விதம், நீங்க ஒருத்தர் பார்த்து சிரிக்கிற விதம், நீங்க செல்போன்ல வைக்கிற உங்களுடைய இமேஜ் நல்லா புரிஞ்சு. இன்னைக்கு இன்ஸ்டாகிராமு, கிலோகிராமு எல்லாம் வந்துருச்சு, ஃபேஸ்புக்கு. தனியாக பைபிள் இருக்கோ இல்லையோ, தனியாக இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குது, தனியாக ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்குது. ரைட்டுங்க. உங்களை விதவிதமாக ஃபோட்டோ எடுத்து உங்களை அழகாக காண்பிச்சு என்ன சாதிக்க போறீங்க? அதில் சொல்லுங்க. போதாதுக்கு ஒன்றுமே இல்லாதவங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராம் இல்லை, ஃபேஸ்புக்கும் இல்லை, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், டிசைனா செல்ஃபி எடுத்து டிசைனா இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணி யாருக்காக, எதற்காக நீ செய்றீங்க? ஒருவேளை நீ நல்ல எண்ணத்தில் செய்யலாம், ஆனால் உங்க அலங்காரமும் உங்க ட்ரெஸ்ஸும் கவர்ச்சிகரமா இருந்து இன்னொருவரை இடர பண்ணால் நாம் ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர் அல்ல. ஏன்னா நாம் கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்த ஆவிக்குள்ள நிற்கும் பொழுது ஆவியானவர் கட்டாயம் நமக்கு உணர்த்துவார். உன் பேச்சு ஒருத்தர் இடரப்புன்னு தெரியுமா உனக்கு? நீ பார்க்கிற பார்வை இடரப்புன்னு தெரியுமா உனக்கு? நீ போட்டிருக்கிற உன் போட்டோஸ், நீ போட்டிருக்கிற டிசைன், நீ போட்டிருக்கிற அந்த அலங்காரம் எத்தனை பேர் இடரப்புன்னு தெரியுமா உனக்கு? ஆவியானவர் பேசுவாருங்க. இன்னைக்கு சபை ஆராதனையில பாருங்க, ஊழியக்காரல பாருங்க, விசுவாசிகளை பாருங்க, அலங்கோலமான ட்ரெஸ். பாஸ்டர் ட்ரெஸ்ல என்ன பாஸ்டர் இருக்குது? கலாச்சாரம் மாறிடுச்சே. நல்ல கவனிங்க. ஏதேன் தோட்டத்தில் பாவம் செஞ்சுட்டாங்க ஆதாம் ஏவாளும். நிர்வாணியா இருக்கிறான்னு அவங்க புரிஞ்சுக்கிச்சு. உடனே ரெண்டு பேரும்
அந்த டெய்லர் எங்கே போய் தேடுவான்? அவங்க 2 பேரும் டெய்லர் ஆயிட்டாங்க. டெய்லர் ஆகி ட்ரெஸ் தைச்சு போட்டுட்டாங்களா இல்லையா? போட்டாங்களா இல்லைங்களாங்க? அத்தி அலையில் அழகாக ட்ரெஸ் தைச்சு அவங்க போட்டாங்க. இப்போ கர்த்தர் பார்க்குறாரு, பா சூப்பராக ட்ரெஸ் தைச்சிருக்கிறீங்கப்பா அப்படின்ட்டு போனாரா? ஏங்க அவங்க எப்படி ட்ரெஸ் போடணுமோ அப்படி போட்டாங்க, ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டாங்க. கர்த்தர் இது போதும்னு சொல்லிட்டு போலங்க. அவர் ட்ரெஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணி, நீ போடுற ட்ரெஸ் ஒழுங்கு இல்லை, நீ ஏன் ஜனம் ஏன் சாயல உருவாக்கப்பட்டிருக்கிற, ஆனா நீ பாவம் செஞ்சிட்டதுனால இன்னைக்கு உனக்கு பதிலாக பலி செலுத்தப்பட்டுருச்சு, உன்னை மன்னிக்கப்பட்டிருக்கிற, நீ இப்போ என் பிள்ளையா மாற வாய்ப்பு இருக்குது. அதனால நீ என்ன அடையாளப்படுத்தணும், உன் ட்ரெஸ் இப்படித்தான் இருக்கணும்னு அவர் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்தார். அப்போ ட்ரெஸ் கூட இப்படிதான் இருக்கணும்னு கர்த்தருடைய நோக்கம் சித்தம் இருக்கு. தயவு செய்து சொல்லுகிறேன், யோவான் சான பாருங்களேன், எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாங்க. யார் இடர பண்ணல, யார் இடர, அவன் தாங்க ஆவிக்குரியவன், அவன் தான் ஆவிக்குரியவன். நீ வேலை செய்கிற இடத்துல ஒரு நபரோடு பேசுறீங்களா, ஒரு நபரோட சேட் பண்றீங்களா, எதற்காக பண்றீங்க, எதற்காக பேசுறீங்க, எந்த நோக்கத்தில் பேசுறீங்க, நிதானிச்சு பாருங்க. உங்களால 4 நீங்க வாலிபர்களா இருங்க, திருமணம் ஆனவர்களா இருங்க, உங்கள் பேச்சு, உங்கள் பார்வை, உங்களுடைய சேட்டிங், உங்களுடைய ஸ்டேட்டஸ், உங்களுடைய உறவு இன்னொரு நபரை தடுமாற பண்ணுகிற அளவுக்கு இருக்குமானால் நீ மனம் திரும்பிடு, நீ மனம் திரும்பிடு. இந்த யோவான் ஸ்நானகன் ஆவிக்குரியவன், தான் யார் என்பதை தன் வெளிப்புற அடையாளத்தினால விளங்க பண்ணினான்.